பழம்பெரும் தெலுங்கு நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாசராவ் காலமானார். 83 வயதான கோட்டா ஸ்ரீனிவாசராவ் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்து பல்வேறு விருதுகளையும் வென்ற பெருமைக்குரியவர். இங்கு தமிழை பொறுத்தவரைக்கும் சாமி திரைப்படத்தில் கொடூர வில்லனாகவும், அழகராஜா படத்தில் காமெடி கதாபாத்திரம் என்று வெரைட்டி காட்டி தமிழக ரசிகர்களுக்குமே கூட மிக பெரும் பரிச்சயமாக விளங்கிய ஒரு நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாசராவ். தெலுங்கின் பல்வேறு படங்கள், நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்து அங்கு மிகப்பெரிய வில்லன் நடிகர், குணச்சித்திர நடிகர் என்று பல்வேறு பெருமைகளையும் பெற்றவர் கோட்டா ஸ்ரீனிவாசராவ். தற்பொழுது இவர் காலமான செய்தியை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். கோட்டா ஸ்ரீனிவாசராவ் எப்போது மறைந்தார்? அவருடைய உடலானது தற்பொழுது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? பிரபல தெலுங்கு நடிகரான கோட்டா ஸ்ரீனிவாசராவ் தெலுங்கில் தெலுங்கு திரைப்படங்களில் காமெடியனாகவும், வில்லனாகவும், குணச்சித்திர நடிகராகவும் நடித்து புகழ் பெற்றவர். இவர் இதுவரை 750 படங்களில் நடித்துள்ளார். மேலும் இவர் ஜூலை மாதத்திலே பிறந்து ஜூலை மாதத்திலே இறந்துள்ளார் என்று குறிப்பிடத்தக்கது. ஜூலை மாதம், அதாவது 1942 ஜூலை 10ஆம் தேதி அன்று பிறந்த இவர் இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி இறந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவரது இறப்பானது பலரையும் திரையுலகில் பலரையும் கவலை அடை செய்துள்ளது. மேலும் இவர் 750 படங்கள் நடித்திருந்தாலும் தெலுங்கில் முக்கிய விருதாக வழங்கப்படும் 9 நந்தி விருதுகளை இவர் பெற்றுள்ளார். மேலும் இவர் 1928ஆம் ஆண்டு முதல் வெளியான பிராணம் கரிது திரைப்படத்தில் முதலில் நடிக்க துவங்கினார். மேலும் இதனைத் தொடர்ந்து 750 படங்களில் நடித்துள்ள இவர் தமிழில் மிக முக்கியமாக சாமி திரைப்படத்திலும், அழகுராஜா திரைப்படத்திலும் நடித்துள்ளார் என்று குறிப்பிட்டார்கள். தற்போது அவர் கடந்த 2 வருடங்களாக நோய்வாய்ப்பட்டு தனது வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் உயிரிழந்துள்ளார். இந்த அவரது உயிரிழப்பிற்கு பல்வேறு தரப்பினர் வருத்தம் தெரிவித்துள்ளனர்.